நம்ம வந்து இலங்கைக்கு போனோம், அங்கே வந்து நம்மளை வெளில துரத்துனாங்க. இப்போ இவன் அமெரிக்காலேருந்து நம்ம துரத்துறாங்க. அவங்களுமே வந்து அந்த ஊருக்கு பூர்வீகமானங்கள். நம்ம 2 தலைமுறை முறைக்கும் போயிருந்தோன்னா அவங்க 5 தலைமுறைக்கு முன்னாடி போய் குடியேறினவங்க தான். உலகன்றது எல்லாருக்கும் உரிமையானது. இந்தியர்களால் எவ்வளோ அவங்களோட இக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்றதையும் யோசிக்கணும். அங்கே இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியேறினா 150 வருடங்களா இருந்த சட்டத்தை திடீர்னு ஒரு மாசத்துல மாத்துறங்கிறது வந்து ஒரு நியாயமானது இல்லை. சுயநலமான ஒரு முடிவு, மற்றவங்களோட கஷ்டங்கள் புரிந்து கொள்ளாமல் எடுக்கிற ஒரு முடிவு. நான் ஏன் ஜனங்களுக்கு நான் செய்யறேன், நீ யாரு கேட்கறதுக்கு? நீ வந்து உன் ஊர்ல வேலை இல்லாம தான் இங்க வந்து பிழைக்க வந்த அப்படின்னு. டெலிவரி டூரிசம்னு அங்கே போய் டெலிவரி பண்ணிக்கிட்டா அங்கே க்ரீன் கார்டு கிடைக்கும்ன்றதுனால ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அங்கே போகிறவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அங்கே போன பிறகு ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் இப்போ 8 மாதத்துக்குள்ளேயே அந்த நிறைய மாத கர்ப்பிணிகளாம் குழந்தை பெற்றுக்குன்னு அவசரப்படுறாங்களே, இதனால ஹெல்த்லி ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? மெடிக்கலி அதை வந்து பண்ணுறதுக்கு சட்டம் அலோ பண்ணுது. அன்இன்டெண்டடாக பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் சிசேரியனில் முடியலாம், தேவையில்லாமல் அந்த குழந்தை வந்து ஒரு அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லை. இது வந்து மனசளவுல வந்து ஒரு பயம் உண்டு பண்ணுது அந்த தாய்மார்களுக்கு. தேவையில்லாம இப்ப இதை வந்து இன்சூரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காம போகலாம். இதே மாதிரி பிரஷர் ஆன் த டாக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து இது எத்திக்கலா கரெக்டா பண்ணலாமான்ற ஒரு டைலமா. இப்போ ஒருவேளை வந்து இந்த ரீசனுக்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ். அது அமெரிக்காவா இருக்கட்டும் அல்லது இந்தியாவா இருக்கட்டும், இயற்கைக்கு மாறா, இயற்கைக்கு எதிராக, இயற்கைக்கு முரணா இப்படியான குறைமாத பிரசவங்கள் பார்க்கலாமா? தப்பு. 37 வாரங்கள் முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஆனா அமெரிக்காவை பார்க்கும்பொழுது 37 மாதம் முடியலையே. அதெல்லாம் தப்பு. மாரலி எத்திக்கலி சொல்லலாம், பட் ஆனா அந்த இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ். 7810044444. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடியவங்களாம் 8 மாதத்திலேயே குழந்தை பெற்றுக்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க. இதனால அங்கே இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனைகள்லாம் நிரம்பி வழியுது அப்படிங்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் என்ன மேம் நடந்துகிட்டு இருக்கு? இப்போ ஆக்சுவலாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இன்னும் சட்டமாக கொண்டு வரல, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் அது வந்து அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்லலாம் இருக்குது. February 19 வரைக்கும் டெலிவரி ஆகிற குழந்தைகளுக்கு அமெரிக்கன் சிட்டிசன் அந்த க்ரீன் கார்டு வந்து கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. February 20க்கு மேலே பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கார்டு கிடைக்கிறது முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்றது. கர்ப்பம் வந்து 40 வாரம், 37 வாரங்களுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் வந்து ஒரு நிறை மாதம் தான் சொல்லுவோம். 40 வாரம் தான் வந்து ஆக்சுவல் கர்ப்ப காலம் அப்படின்னா கூட 37 வாரங்களுக்கு பிறகே அது வந்து நிறை மாதம். இந்த 37 வாரங்களுக்கு பிறகு டெலிவரி பண்ணும்போது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அட் ரிக்வெஸ்ட் சிசேரியன் சொல்லிட்டு அட் ரிக்வெஸ்ட் சிசேரியனும் பண்ணுவோம். எல்லாத்து டைமும் இது சிசேரியனாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அட் ரிக்வெஸ்ட் இண்டக்ஷன் ஆஃப் லேபர், அதாவது பிரசவ வலியை செயற்கை முறையில் உண்டு பண்ணுவது. ஸோ இதில் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயுமே சில சுச்சுவேஷனில் நடக்கும். அந்த ஜோதிடம் பார்த்து நாள் நல்லா இருக்கான், இன்னைக்கு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், அதனால எங்களுக்கு இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆகிறது உண்டு. இது வந்து என்னன்னா ஜெனுவனா சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஜோதிடம் அது மட்டும் இல்ல, மேக்ஸிமம் ஜோதிடத்தை பார்த்துட்டு தானே பண்ணுவாங்க. ஆனா சில சமயத்துல வந்து மிலிட்ரிலேருந்து வந்திருப்பாரு ஹஸ்பண்டு, 38-39 வாரம், அவருக்கு 15 நாள் தான் லீவ் இருக்கும். மேடம் நான் போகிறதுக்குள்ளே பார்த்துட்டு போகணும், இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் ஆகும் நான் வரத்துக்குன்னு கேட்பாங்க. அப்போல்லாம் மெச்சூர் பேபி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா கட்டாயம் மெடிக்கலி அதை வந்து பண்ணுறதுக்கு சட்டம் அலோ பண்ணுது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 40 வாரங்கள் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கணும். ஆனா 37 வாரங்களுக்கு கடந்துட்டாலே குழந்தை எடுக்க எலிஜிபிள்னு சொல்றீங்க. ஆனா அமெரிக்காவில் இப்ப 8 மாதத்துக்குள்ளேயே அந்த நிறை மாத கர்ப்பிணிகளாம் குழந்தை பெற்றுக்குன்னு அவசரப்படுறாங்களே, இதனால ஹெல்த்லி ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? 8 மாத குழந்தை எல்லாம் டெலிவரி பண்ணும்போது குழந்தை வந்து குறை மாதமா இருக்கும். அதுதான். குறை மாதமா இருக்கும்போது அதுக்கு பூரண வளர்ச்சி இருக்காது, நுரையீரல் வளர்ச்சி எல்லாம். அப்ப அதை வந்து NICUல வைக்கிற தேவைகள் ஏற்படலாம். எதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு அன்இன்டெண்டடா பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம சிசேரியன்ல முடியலாம், தேவையில்லாம அந்த குழந்தை வந்து ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில்
இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கணும். அந்த இது மாரி செய்யணும். குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தாய்க்கு வந்து அ சிசேரியன் ரேட் கூடுது. அதனால இப்ப அடுத்த குழந்தை நிக்கிறது வந்து அகெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுது. அந்த மாரி தானே தவிர, தாய்க்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருந்தா தான் அது வேர்சன் ஆகும். இல்லன்னா அதர்வைஸ் அது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது அரசியல் ரீதியா சரியான அணுகுமுறையா? ஒரு நிறைமாத கர்ப்பிணி 8 மாதத்துக்குள்ள குழந்தை பெற்றுக்கொள்வது. அரசியல் ரீதியா பார்க்கும்பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு சூழல்? வந்து கர்ப்பிணியோட டெசிஷன் இல்ல. ட்ரம்போட டெசிஷன். இதுல என்னன்னா 150 வருடங்களா இருந்த சட்டத்த திடீர்னு 1 மாசத்துல மாத்துறங்கிறது வந்து ஒரு நியாயமானது இல்ல. இப்போ இனிமேலுக்கு கர்ப்பம் ஆகுறவங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 10 மாசம் கழிச்சு. அதுக்கு பிறகு பொறக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படின்னு சொன்னா அது நியாயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக் இது வந்து மனசளவுல வந்து ஒரு பயம் உண்டு பண்ணுது அந்த தாய்மார்களுக்கு. தேவையில்லாம இப்ப இத வந்து இன்சூரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காம போகலாம். அன்இன்டெண்டா நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே இன்சூரன்ஸை நம்பி தான் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ். அதனால மெடிக்கலி. அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகலாம். நான் சொன்ன மாரி குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு. இதே மாதிரி பிரஷர் ஆன் த டாக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து இது எத்திக்கலா, கரெக்ட்டா பண்ணலாமான்ற ஒரு டைலமா. ஆனா பிரஷர் நெறைய வருது. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால அவரு ஊர்ல அவரு என்ன சட்டம் கொண்டு வராருங்கிறது வந்து அவங்களோட விருப்பம். இப்ப எங்க ஊர்ல மற்றவங்க வரத நாங்க விரும்பலன்னா, அது அவங்களோட விருப்பம். அத நீங்களும் நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா அதுல ஒரு நியாயம்னு இருக்கு. திடீர்னு வந்து 150 வருஷ சட்டத்த நீங்க வந்து 1 மாசத்துல ரெக்டிஃபை பண்றதுங்கிறது தப்பில்ல. அப்ப இது இன்னையிலேருந்து அரசியலா பார்க்கும் பொழுது ஒரு தவறான விஷயங்கள் தானா அது? ஆமா, ஆமா. தவறான முடிவுகள் தான். சுயநலமான ஒரு முடிவு. மற்றவங்களோட கன்சர்ன வந்து மற்றவங்களோட கஷ்டங்கள் புரிந்து கொள்ளாமல் எடுக்கிற ஒரு முடிவு ஆனா அப்படின்னு தான் தோணுது. இந்த முடிவுக்கு பின்னாடி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்க நாட்டு மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம போயிருது. அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க. அப்படின்னு இப்ப சீமான் நம்ம சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற மாரி இத சரின்னு பார்க்கும் பொழுது, ட்ரம்ப் பேசுறதும் அவர் நாட்டு மக்களுக்காக அவர் பேசுறது கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படின்னு தானே பார்க்க தோணுது. அது நான் ஓகேன்னு தானே சொல்றேன். இப்போ வந்து அவங்க நாடு, அவங்க சட்டம். ஆனா, திடீர்னு கொண்டு வர்றது தப்பு. அது மனிதாபிமான அடிப்படையில தப்பு. ஆ. இல்ல. இப்ப இனிமேலுக்கு கர்ப்பம் ஆகுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இன்னையிலேருந்து 10 மாசம் கழிச்சு நீங்க இந்த ஆக்ட்ட வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா, அது ஓகே. ஸோ மென்டலி ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு லேடி வந்து பிரெக்னன்ட் லேடி மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கு. நமக்கு இங்க டெலிவரி ஆகும். நமக்கு கிரீன் கார்ட் நம்ம குழந்தைக்கு கிரீன் கார்ட் கிடைக்கும்னு லேடி மனதளவுல நெறைய பாதிக்கப்படலாம்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்னு நம்ம ஊர் சொல்லியிருந்தா கூட, ஆனா நம்ம ஊர்ல ஆளுங்களே வந்து நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மட்டும் தான் இங்க எம்ப்ளாய்மென்ட் வேணும். நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். அப்படின்ற பேச்சு வந்து நெறைய வருது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்ப நான்லாம் கேட்டீங்கன்னா, உலகன்றது எல்லாருக்கும் உரிமையானது. நான் எங்க இருந்து வேணாலும் பொழைச்சுக்கலாம். எனக்கு என் ஊர்ல இருந்து பொழைக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, நான் இங்க இருக்கிறேன். எனக்கு இங்க நீங்க வாய்ப்புகள் குடுக்கல அப்படின்னும்போது நான் வெளியூர் போறேன். ஸோ வெளியூர் போகும்போது நான் அந்த நாட்டுக்குரிய சட்டதிட்டத்த தான் பார்க்கணும். இப்போ இந்த மாரி தானே இப்ப நம்ம வந்து இலங்காய்க்கு போனோம். அங்க வந்து நம்மள வெளில தொரத்துனாங்க. இப்போ இவன் அமெரிக்காலேருந்து நம்ம தொரத்துறாங்க. அதனால வந்து நம்ம ஊர்ல நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு பழகிக்கிறது அமெரிக்கா கொஞ்சம் நம்மள பெட்டரா இருக்கும். தொரத்தல, அந்த விதிமுறைகளை கடுமையாக்குறார்கள். இல்லையே தொரத்துற வேலைய ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விதிமுறைகளை கடுமையாக்குறாங்க. அப்படித்தானே அது பார்க்கணும். ஆமா, ஆமா. ஆ. என்னன்னா, நம்ம ஊர் ஆளுங்க அங்க போய் செட்டில் ஆறதுனால, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போகுது. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு குறையும்போது, அவங்களுக்கு கஷ்டம் இருக்க தானே செய்யும். ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து அந்த ஊருக்கு பூர்வீகமானவங்கல்ல. நம்ம 2 தலைமுறை முறைக்கும் போயிருந்தோம்னா, அவங்க 5 தலைமுறைக்கு முன்னாடி போய் குடியேறினவங்க தான். அவங்களும் இமிகிரண்ட்ஸ் தான். ஓகே, ஓகே. இது எத்திக்கலி, மாரலி கரெக்ட்டா? அது வந்து டாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டைலமா. இப்போ வந்து ஒரு ஜென்யூன் ரீசன் இருந்து இப்ப நான் சொன்னேன்ல, மிலிட்டரில இருக்காரு ஹஸ்பண்ட் 38 வீக்ஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு டெலிவரி ஆகுற மாரி இல்ல. அப்ப இன்டியூஸ் பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப மிஞ்சி ஒண்ணும் போனா ஒரு 0.1% தான் இப்படி இருக்கும். ஆமா. மிலிட்டரிங்கிற பட் ஆனா காரணங்கள். எனக்கு அடுத்த மாசம் சித்திரை மாசம் வருது. அதனால வந்து வேண்டாம். எனக்கு வந்து ஆடி மாசம் வருது. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது, ஜென்ரலா நான் அந்த பிரஷருக்கு ஈல்டு பண்றது இல்ல. பட் ஆனா இதுலயே கட்டாயம் இந்த பேஷண்ட்டுக்கு சிசேரியன் தான் ஆகும். அப்படின்னு சிலது தெரியும் இல்லையா? ம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, இப்ப நீங்க வந்து சித்திரை மாசம் 2வது வாரத்துல அந்த ஒரு சிசேரியன் அவங்களுக்கு டியூ டேட் வருது. ஆனா 2 வாரம் முன்னாடியே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் பண்ண போறீங்க சிசேரியன். அப்ப 37 வீக்ஸ்க்கு மேல ஆச்சுன்னா, பண்றதுல தயக்கம் இருக்காது. பட் இந்த ப்ரீடெர்மா டெலிவரி பண்றதுல எங்களுக்கு யாருக்கும் வந்து உடந்தை கிடையாது. அது ஜென்ரலா அவாய்ட் பண்ணிடுவோம். பேஷண்ட்டுக்கு இண்டிகேஷன் இருந்தா தான். இந்த சித்திரை மாச கணக்குன்றது வந்து அதுக்காக மட்டுமே சிசேரியன்
அப்படி பண்றது கிடையவே கிடையாது. இது சயின்ஸ் ரிலேட்டடா எப்படி மேம் பார்க்கணும்? ஜனங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரணும். அது எந்த மாசத்துல பொறந்தாலும், எந்த டேட்ல பொறந்தாலும், எல்லாமே வந்து அ நல்லதோ, கெட்டதோ நடக்கிறது நடக்கும். ஓகே. ஸோ நம்மளே வந்து போய் அத குறிச்சு பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். ஆனா எல்லாரோட நம்பிக்கையும் நீங்க ஓவர் நைட் மாத்தவே முடியாது. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. இப்ப நான் வந்து எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இப்ப சில சமயத்துல வந்து எமர்ஜென்சி சிசேரியன் இருக்கும். நாங்க ரெடி பண்ணிடுவோம். உடனே பேஷண்ட் மேடம் ராகாலம் முடியட்டும் மேடம். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. எங்கள பண்ணவே விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? ஆமா. சில சமயத்துல மயக்க டாக்டர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. நான் உட்கார்ந்திருப்பேன். குழந்தைங்க டாக்டர் உட்கார்ந்திருப்பாங்க. டென்ஷனா இருக்கும். ஐயோ! நமக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வருதுன்னு. கைய ரூம்ல இருந்து வெளிலே வரமாட்டாங்க. ஆ. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நடக்கும் நம்ம ஏன் ஊர்ல. என்ன காரணங்கள் ஏன்னா சொல்லுவாங்க? இது வந்து இப்ப ராகாலத்துல பொறந்தா டேஞ்சர். அந்த டேஞ்சர்னா மாதிரி இல்ல. குழந்தைக்கு டேஞ்சர். அப்படிலாம் அவங்க கற்பனை. குழந்தையோட எதிர்காலத்திற்கா? ஆமா. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாத்தி நம்ம பண்ணணும். நெறைய மாறி இருக்கு இப்போ. அந்த விதத்துல எனக்கு வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 30 வருஷங்கள்ல வந்து நெறைய மாற்றங்கள் இருக்கு. இப்பதான் அதிகமா இருக்குங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுதே மேம். நான் வெளியில பரவலா பார்க்கும்பொழுது, இந்த ஜோதிடத்த நம்பி குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட தேதியில, இந்த லக்னத்துல இப்படிதான் குழந்தை பொறக்கணுங்கிற வரைக்கும், இந்த திசை நோக்கி தான் குழந்தை இருக்கணுங்கிற வரைக்கும்லாம் குறிச்சு குடுத்து, எழுதி குடுத்து டாக்டர்ட்ட குடுக்குறாங்க ஐயோ! சில அப்படின்னு சொன்னாங்க. சமயத்துல 5 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ண குடுப்பாங்க. 10லேருந்து 15. நான் சொன்னேன் இந்த மாரி 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள பண்ணு அப்படிலாம் வந்து கம்பல்ஷன்லாம் பண்ணா நான் பண்ணவே மாட்டேன். நீ வேற எங்க வேணாலும் போய் பண்ணிக்கோ. ஏன்னா வந்து நம்ம உள்ள எதிர்பார்த்து ஈஸியா இருந்ததுன்னா, நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ண முடியும். இல்லன்னா அதுக்காக நான் வந்து என் வரைமுறைகள நான் மாத்திக்க முடியாது. செயல்முறைகள மாத்திக்க முடியாது. அதனால வந்து அந்த மாரி பிரஷர்லாம் வந்ததுன்னா, ஜெனரலி வி டோன்ட் அக்செப்ட். ஓகே. ஓகே. அது அமெரிக்காவா இருக்கட்டும், அல்லது இந்தியாவா இருக்கட்டும், இயற்கைக்கு மாறா, இயற்கைக்கு எதிரா, இயற்கைக்கு முரணா இப்படியான குறைமாத பிரசவங்கள் பார்க்கலாமா? தப்பு. என்ன குறை மாதிரியான விளைவுகளை மாசங்கள் அதான் நான் ஏற்படுத்தும்? சொன்னேன்ல. 37 வாரங்கள் முடிஞ்சிருந்ததுன்னா, நம்ம வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஆனா அமெரிக்காவை இப்ப பார்க்கும்பொழுது 37 மாதம் முடியலையே. அதெல்லாம் தப்பு. ஓகே. ஸோ நம்ம வந்து தப்புன்னு வந்து மாரலி, எத்திக்கலி சொல்லலாம். பட் ஆனா அந்த இண்டிவிஜுவல் பொறுத்தவரைக்கும், எனக்கு வந்து இது ஒரு லாங் டெர்ம் கான்சிக்வென்சஸ். என் குழந்தைக்கு கிரீன் கார்ட் கிடைச்சதுன்னா, அது லைஃப் நல்லா இருக்கும். அதனால குறை மாசத்துல நான் டெலிவரி பண்ணி ஒரு மாசம் நான் கஷ்டப்படுறதுல வந்து எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விஞ்ஞானம் தான் இப்ப ரொம்ப முன்னேறிடுச்சுல்ல. குறை மாச குழந்தைங்கலாம் தான் எல்லாம் நல்லா காப்பாத்தி குடுத்துடுறாங்கல்ல. அப்படின்னு கேள்வி கேட்டா, அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. அது அந்த தனிப்பட்ட நபர் எடுக்கிற முடிவு. அத நீங்க வந்து இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் மேம்? இது நல்லதில்ல. இயற்கைய வந்து எவ்வளோ தூரம் நம்ம மதிக்கிறோமோ, அது வந்து எப்பொழுதுமே நல்லது. பட் 37 வாரங்களுக்கு பிறகு நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு கேட்கிறேனே, குறை மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? குறை மாதம்ங்கிறது வந்து நெறைய கேட்டகரி இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ப்ரீடெர்ம் சொல்லுவோம். அதாவது 24லேருந்து 28 வாரம். அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரீடெர்ம். அடுத்தது வந்து இந்த 28லேருந்து 34 வாரம் இருக்கிறவங்க ப்ரீடெர்ம். இந்த 34லேருந்து 37 வாரம் இருக்கிறவங்க லேட் ப்ரீடெர்ம் சொல்லுவோம். இந்த லேட் ப்ரீடெர்ம் அதாவது 34 வாரத்திலேருந்து 37 வாரங்கள் இந்த சமயத்துல டெலிவரி பண்றவங்களுக்கு வந்து 99.9% பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராது. பட் தெர் இஸ் அ ஸ்லைட் அந்த ஒரு 0.1% பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரா செலவு, எக்ஸ்ட்ரா டென்ஷன் அதெல்லாம் வந்து இருக்கும். இந்த 28 வாரத்திலேருந்து 34 வாரம் வந்து அந்த ப்ரீடெர்ம் வந்து அகெயின் பேபிய காப்பாத்த முடியும். அட் அன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் விச் மே பி ஆல்மோஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ வந்து காம்ப்ளிகேஷன் ரேட்டு இன்னும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 28 வாரத்துக்கு முன்னாடிலாம் டெலிவரி ஆச்சுன்னா, ஆம், கண்ணு குறைபாடு, சில சமயத்துல இந்த லங் மெச்சூரிட்டி இல்லாதனால அது ப்ராப்ளம். பின்னாடி வந்து ஒரு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. அந்த சமயத்திலயுமே குடல் பிரச்சனைகள் அதெல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ட்ரம்ப் வந்து முறையான ஆலோசனைகள்லாம் மேற்கொண்டு அதன் பிறகுதான் இப்படிப்பட்ட அறிவிப்புகள்லாம் பொதுவா வெளியிடுவாங்க தலைவர்கள். அப்ப ஒரு மாதத்துல ஒரு மாதத்துக்கு தான் காலக்கெடு கொடுக்குறாங்கன்னா, அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சூட்சமம் அல்லது சூழ்ச்சி இப்படிதான் பார்க்கணுமா? அல்லது ஒரு அரசியல் அப்படிதான் அதை பார்த்துட்டு விலகி போகணுமா? அரசியல், சுயநலம். ஆ. நான் நல்லா இருக்கணும், என் மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும். நீ எப்படி போனாலும் போய்க்கோ. அந்த ஆட்டிட்யூட் இருக்கவங்கள நம்ம என்ன பண்ண ஆனா முடியும்? ஒட்டுமொத்த உலகத்துக்கே அவங்க தானே போதனைகளை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அறிவுரைகளை, நீங்க வந்து வழிகாட்டுதல்களை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. ரொம்ப புத்திசாலி இல்லைன்னு சொல்ல வரீங்க. எஸ். வேற என்ன அதுதான். புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து? சி முக்காவாசி இப்ப எல்லாமே மக்கள் வந்து சுயநலவாதிகளா ஆயிட்டாங்க. அடுத்தவங்களோட ஒரு கன்சர்ன் இருக்குதுல்ல. நான் வந்து எப்பொழுதும் உன்னை விட நான் தான் பெருசு அப்படின்ற ஒரு ஈகோ வந்து எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தவனை எவ்வளோ தூரம் தட்டி வைக்க முடியுமோ அந்த ஆட்டிட்யூட் இருக்கு. இது வந்து பரவலா எல்லா ஊர்லயும் இருக்கு. அந்த ஊர்ல அவங்களுக்கு நெறையா இருக்குதா இருக்கும். ஓகேவா? இத வந்து நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க திருடனாய் பார்த்து திருந்தால் ஒழிய திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாரி, ஆணவம்ங்கிறத அவங்களே குறைச்சுக்கிட்டா தான் முடியும். அடுத்தவங்கள பத்தி கன்சிடர் பண்ணணும். அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற போதனையினாலயோ, இல்ல எதுவுமே நடக்க போறதில்ல. அவங்க இன்ஹெரன்ட்டா ஃபீல் பண்ண நான் செய்யறது நான் கரெக்ட்டு அப்படின்னு நான் வந்து 100% நம்புனேன்னா, நீங்க எவ்வளோ பேசினாலும் என்னால மாறவே முடியாது. நான் என் ஜனங்களுக்கு நான் செய்றேன். என் ஜனங்களுக்காக இது செய்றேன். நீ யாரு கேட்கறதுக்கு? நீ வந்து உன் ஊர்ல வேலை இல்லாம தானே இங்க வந்து பொழைக்க வந்த. அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதே சமயத்துல அவங்க ரியலைஸும் பண்ணணும். இப்ப இந்தியர்களால எவ்வளோ அவங்களோட எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்றதையும் யோசிக்கணும். இப்ப அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வெளியேறினா, அது என்ன ஆகும்? அவங்க எக்கானமியே கொலாப்ஸ் ஆகும். ஓகே. அந்த வாய்ப்பும் இருக்கு. பட் அந்த உணர்ச்சி நன்றி உணர்வுன்னு சொல்லலாம். இல்ல இது வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் பண்ற ஃபீலிங் இல்ல அப்படின்றதும் நம்ம அப்ப சொல்லலாம். ட்ரம்போட இந்த அறிவிப்பு வந்து மெடிக்கலி, சயின்ஸ் பிரகாரம், பொலிட்டிக்கலி எல்லாமே வந்து இது நாட் எத்திக்கல் அப்படிதான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆ. ம். இதுவே வந்து 10 மாசம் கழிச்சு நாங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஆ. அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அக்செப்டட். ஒரு சரி. தலைவருக்கான ஒரு கரெக்டான ஆமா. ஏன்னா இப்ப இனிமேலுக்கு அணுகுமுறை. பிரெக்னன்ட் ஆகுறவங்களுக்கு நாங்க இந்த கன்செஷன் குடுக்க போறதில்ல அப்படின்னு. பட் திடீர்னு வந்து 1 மாசத்துல இது மாரி பண்றோம். அப்படி சொல்றது தப்பு. அமெரிக்காவுல அந்த அந்த கிரீன் கார்டு வாங்குறது அவ்வளோ கஷ்டமான ஒரு அணுகுமுறையா? எனக்கு அதுக்காக தான் ரொம்ப அவ்வளோ தெரியாது அந்த கிரீன் கார்ட் ப்ராசஸ். ஆ. பட் 10 வருஷம் எவ்ரிபடி இஸ் இருந்தாலே போதும்னு கிரேசி. சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. பொதுவா பொறக்கக்கூடிய குழந்தைகள் 10 வருஷம் எப்படியும் அமெரிக்கால பொறந்து படிச்சு வளர போறாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட போகுது. அதுக்காக ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடியே போய் பிரெக்னன்சி பண்றதெல்லாம் தப்பா தெரியல. அதெல்லாம் அதான் தனிப்பட்ட அணுகுமுறை. அது வந்து இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா தப்பில்ல. போடா நீயாச்சு உன் கிரீன் கார்ட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறது வந்து நல்லது. ஓகே. பட் அது எல்லாராலயும் சொல்ல முடியாது. ஓகே. இப்ப அமெரிக்கா அப்படிங்கிற அந்த மாய பிம்பத்துக்குள்ள இந்தியர்கள் இருக்காங்க அல்லது மத்த நாட்டினர் அங்க இருக்கிறாங்க. அந்த ஆசை, அந்த ஒரு மாய பிம்பம் தான் இப்படிப்பட்ட அவசரமான தவறான முடிவுகள் எடுக்க வைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கட்டாயம். அமெரிக்கான்னா தான் அமெரிக்கால இருந்தா தான் இப்ப வந்து எல்லாருமே அமெரிக்கால இருக்கிறத வந்து ஒரு பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த மோகம் இருக்கு. அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அமெரிக்காவுல புதுசா வரக்கூடிய இந்த சட்டத்தின் மூலமா இந்தியர்கள் எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? சைக்காலஜிக்கலா எப்படியெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆமா. இப்போ வந்து இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து டெலிவரி டூரிசம்னு அங்க போய் டெலிவரி பண்ணிக்கிட்டா, அங்க கிரீன் கார்ட் கிடைக்குன்றதுனால பிரெக்னன்ட் ஆயிட்டு அங்க போறவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அங்க போன பிறகு பிரெக்னன்ட் ஆகுறவங்கலாம் இருக்காங்க. அவங்க எல்லாமும் பிளஸ் வந்து நமக்கு ஐயோ! அதுக்குள்ள டெலிவரி ஆகலன்னா கிரீன் கார்ட் கிடைக்காம போயிடுமோ! அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மனதளவுல ஒரு பாதிப்பு இருக்கலாம். ஐயோ! ஒரு ஏமாற்றம். ஏமாற்றம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எப்பொழுதுமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அது ஒரு ஏமாற்றம் இருக்க தானே செய்யும். ஸோ, அது ஒரு பாதிப்பு. ப்ளஸ் வந்து இப்ப நமக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியலா இன்டியூஸ் பண்ணும்போது, அந்த லேடிக்கு வந்து இப்ப மோர் சான்சஸ் ஃபார் சிசேரியன். ஸோ, அதனால உடல் அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படலாம். பொருளாதார ரீதியா பாதிப்பு ஏற்படலாம். இப்ப நீங்க ப்ரீடெர்ம் பேபி அதோட கேரு. இப்போ ஒரு வேளை வந்து இந்த இந்த ரீசனுக்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இன்சூரன்ஸ் குடுக்காம போகலாம். ஸோ, அதனால பொருளாதார ரீதியாவும் பாதிக்கப்படலாம். மனதளவுல, உடல் அளவுல, பொருளாதார ரீதியா பாதிக்கப்படலாம். இதுலேருந்து எப்படி மீண்டு வரலான்னா, இந்த கிரீன் கார்டு கிடைக்கும்போது கிடைக்கட்டும். நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி போயி, நிற மாசம் ஆன பிறகு பெத்துப்போம். அதுதான் வந்து வாழ்க்கையோட குறிக்கோள்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம குடுக்குற பெஸ்ட் அட்வைஸா இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444